எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்யூ ஸோ மச் கைட்லி டீமுக்கு. ஸோ என்னை இன்வைட் பண்ணதுக்கு. எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு வந்து சார் கால் பண்ணி இன்வைட் பண்ணிவிடுவார். நான் ஒரு வாட்டி ஆஃபீஸ் வரும்போது கூட எனக்கு வந்து 15 டேஸ்க்கு முன்னாடியே இந்த மாதிரி இந்த டேட்டில் வைக்கலான்னு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈவெண்ட் அவ்வளோ சீக்கிரம் வந்து வேறு ஈவெண்ட்டுக்கு வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் போயிட மாட்டேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, நிறையா இடத்துல வந்து நான் சுகுமார் சார்கிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ எவ்வளோ ஒரு யூடியூப்ன்றது ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் தான். ரொம்ப ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு போயிடலாம், நம்மளை யாரும் கவனிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் இருக்கும். பட் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு எஜுகேஷன் சேனலை ரன் பண்ணி அதை வந்து கொண்டு வரதுன்றது ஒரு சுத்தமாக ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நான் ஒரு 8 வருஷத்தில் பார்த்தது, ஒரு நம்பர் 5 lakh வரும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். பட் அந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே ஒரு இடத்துலேருந்து ஒரு கால் வரும், சேனல் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்மளோட பேஷன் எல்லாமே ஒரு நாளும் போய்கிட்டே இருக்கும். 1 million வரும்போது ஒரு கால் வந்துச்சு, 1.5 million வரும்போது ஒரு பொலிட்டீஷியன்கிட்டேருந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. அதை வந்து சுகுமார் சார்கிட்ட நிறையா டைம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் இல்லாமல் இது பாசிபிள் இல்லைன்னு. கண்டிப்பாக பாசிபிள் கிடையாதுப்பா. நான் என்னோடய டீம் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 பேர் தான். ஸோ டோட்டல் 7 members எல்லாருமே ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ ஒரு பெரிய டீமோ இவ்வளோ பெரிய டீம் அது மாதிரி கிடையாது. பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. ஃபைனலாக வந்து இந்த கம்ப்ளீட் கைட்லி டீம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருக்குமே. கைட்லி டீம் சார், சுகுமார் சார், அப்புறம் ஜாக்சன். எனக்கு கைட்லி டீம் வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அதுக்கு முன்னாடி ஜாக்சன் தான் எனக்கு தெரியும். ஸோ ஜாக்சன் மூலியமாக தான் எனக்கு கைட்லி டீமே தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த கைட்லி டீமில் ஒரு போட்டியோ பொறாமையோ நான் பார்க்கவே இல்லை. நிறையா யூடியூபர்ஸ் பார்க்குற சான்ஸ் எனக்கு கிடைக்கும். இந்தியா ஃபுல்லாக இருந்து ஒரு சில யூடியூபர்ஸ் மீட்டிங் வைப்பாங்க. அதில் நிறைய எஜுகேட்டர்ஸை நான் பார்ப்பேன். பட் பார்க்கும்போது எல்லாமே ஒருத்தர் வந்து கேட்குறது என்னென்னா, சார் அந்த ஒரு கம்பெனி 7 lakh இருக்காங்க, நான் 5 lakh தான் இருக்கேன், எப்படியாவது 7 lakh சீக்கிரம் கொண்டு வர முடியுமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அவங்க அந்த நம்பர் கவுண்ட்டை தான் பார்த்துட்டே இருப்பாங்க. பட் ஒரு நாள் கூட நான் சாரோ இவங்களோ அந்த மாதிரி ஒரு போட்டியை நான் பார்த்ததே கிடையாது. சுத்தமாக நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹாப்பி. அவங்க ஒர்க் பண்ணுற பாத் எனக்கு தெரியும், எந்த பாத்தில் போகிறாங்க, அடுத்தடுத்து என்ன டார்கெட் பண்ணுறாங்க, எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஸோ எல்லாமே தெரியும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க அச்சீவ் பண்ண, பெரிய லெவலில் இன்னும் அச்சீவ் பண்ண தான் போகிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி சுகுமார் சாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நிறைய இடத்துல கைட் பண்ணியிருக்காரு என்ன. ஸோ அதனால் வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். ஜாக்சன் தேங்க்யூ. எல்லோரும் இன்வைட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் சார்.